ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கோகுல கண்ணன். நம்ம இன்னைக்கு காந்தாரா சாப்டர் 1 படம் பார்த்துட்டு வந்துட்டோம். படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தப்பா வீடியோவில் வந்து இந்த இடத்துல நல்லா இல்லை, லேக் அடிக்குது, நீங்கள் பேசுன விதம் சரி, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் போடுறதுக்கு வீடியோ போடுறதுக்கு நான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க படத்தோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். காந்தாரா முதல் பார்ட்டை விட செகண்ட் பார்ட் சூப்பராகவே எடுத்திருக்காரு ரிஷப் ஷெட்டி. ரிஷப் ஷெட்டி ஆக்டராகவும் சரி டேரக்டராகவும் சரி ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். படத்தில் அவ்வளோ விஷுவல்ஸ் சூப்பராக இருக்குங்க. தமிழ் சினிமாவில் 500 கோடி 600 கோடி போட்டு பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து படத்தில் போய் பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஆனால் வந்து ரிஷப் ஷெட்டி வந்து வெறும் 150 கோடி ரூபா பட்ஜெட்டில் 130 150 கோடி ரூபா பட்ஜெட்டில் இவ்வளோ விஷுவலைசேஷன்ஸும் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தையும் காட்டுனது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. உண்மையாலுமே 1000 கோடிக்கு ஒர்த்தான படம்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தான படம் தான் சொல்லுவேன். படம் வந்து அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. ஈஸ்வரவனம்ங்கிற ஒரு ஊர்ல அந்த வனத்தை அழிக்க வந்து நிறைய வில்லங்கள், அதாவது வந்து துஷ்ட சக்திகள் கெட்ட சக்திகள்னு சொல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுகிட்ட இருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுறாங்கன்னா அந்த அந்த வனத்தை வந்து காப்பாத்தினாரா அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட், ஒன்லைன் ஸ்டோரி. படத்துல வந்து ருக்மணி வசந்துக்கு சூப்பரான ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. தேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு புலி வந்து சிஜி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரிஜினல் புலியை வச்சு எடுத்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சூரிய ஒளியிலிருந்து ஒரு கடவுள் வர மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து விசுவலைசேஷனாக நமக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. படம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது படம் சூப்பர் இருக்குங்க. படத்தில் எந்த ஒரு மைனஸும் கிடையாது. விஷுவலைசேஷனாக நல்லா இருக்கு. நான் தேட்டரில் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணேன். அப்பா படம் பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு நல்லாவே எடுத்திருக்காங்க. மேபி இன்னொரு மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, பிஜிஎம் இது எல்லாமே சூப்பருங்க. படம் வந்து ஒன் டைம் இல்லைண்ணே, பல டைமில் வாட்சபிள் பண்ண வேண்டிய மூவி தான். தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய மூவி. தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய மூவி. ஓடிடி டிவிக்கு வந்துச்சுன்னா அதில் இருக்கிற கான்செப்ட் போயிடும். ஓடிடி டிவிக்கெலாம் வந்து பார்க்கணும்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரியான மூவிஸ் தான் பார்க்கணும். ஆனால் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும், ஃபேமிலி ஆடியன்ஸு ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னா இந்த காந்தாரா சாப்டர் 1 ஒர்த்தபிள் மூவி தாங்க. இதுக்கு ரேட்டிங் வந்து நான் 5க்கு 4 தருவேன். படம் நல்லா இருக்கு, விஷுவலாகவும் நல்லா இருக்கு, கதை ஸ்டோரி லைனாகவும் நல்லாவே இருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு மேபி ஸ்டோரி பிடிக்காம இருக்கலாம். நான் வந்து அது ஒவ்வொருத்தவங்களோட மனநிலையை பொறுத்து. பட்டு விஷுவலைசேஷன் நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, வந்துடாதீங்க. நான் உங்கள் கோகுல கண்ணன். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போ வேணும். பாய்.